ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சிஸ்டர் சேனல். நான் கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்க. அந்த நாணயத்தை பற்றிய விவரங்களையும் நாணயத்தையும் ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன். சிலர் இந்த நாணயத்துடைய விலை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோவை நான் போடுறேன். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட்டில் இந்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. இது கவர்மெண்ட் மின்ட்டில் தான் நீங்கள் இந்த மாதிரி நாணயங்களை வாங்க முடியும். கவர்மெண்ட் மின்ட்டில் மட்டும்தான் இந்த 100 ரூபாய் நாணயங்கள், 50 ரூபாய் நாணயங்கள், அதாவது நினைவு நாணயங்கள் அங்கே தான் வெளியிடுவாங்க. நீங்கள் அப்பப்போ கவர்மெண்ட் மின்ட்டில் போய் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு நாணயம் வெளியிடும் போது அதனுடைய ரேட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இந்த நாணயம் 2024 வெளியிடும் போது என்ன ரேட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4470 ரூபாய் இருந்தது. அப்போது நான் வாங்கினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபரில் வாங்கினேன். அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5530 ரூபாய். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள். பரவாயில்ல, அது 4470க்கும் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அதனுடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 2026 இந்த பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாணயம், இந்த 100 ரூபாய் நாணயத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா 10,930 ரூபாய். அது ஒரு பக்கம் சில்வருடைய விலை அதிகமானதாலும் இருக்கலாம். இந்த நாணயம் நிறைய நாணய சேகரிப்பாளர்கள் அவங்க அதிகம் வாங்குறதுனாலே ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி நாணயங்கள் மக்கள் புழக்கத்துக்கு வெளியிடலை. சாதாரண மக்களுடைய கையில் இந்த நாணயங்களை கிடைக்காது. நாணய சேகரிப்பாளர்கள் அவர்களுக்காகவே இந்த மாதிரி நினைவு நாணயங்களை இந்திய அரசாங்கம், இந்திய கவர்மெண்ட் மின்ட் அச்சிட்டு வெளியிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இது சில்வர் நாணயம், ஹாஃப் சில்வர் தான். இது பாதி சில்வர் உள்ள நாணயம் தான். இது பாதி நிக்கல் உலகங்கள்லாம் கலந்த நாணயம். இப்போ விலை பார்த்தீங்கன்னா 10,930 ரூபாய். எந்த ஒரு நாணயமும் நீங்கள் நினைவு நாணயங்கள், எம்ஜிஆர் அவருடைய நாணயமாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அவருடைய நாணயமாக இருக்கட்டும், கவர்மெண்ட் மின்ட்டில் வாங்கும்போது, அதாவது இஷ்யூ பண்ண அந்த மாதங்கள், அந்த குறைஞ்ச நாட்கள்லேயே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும். வாங்குறது ரொம்ப ஈஸி. நாள் பட அதனுடைய ரேட் அதிகமாகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நாணயத்தை பார்க்கலாம். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவருடைய உருவப்படம் குறிச்சிருக்காங்க. அவருடைய பர்த் சென்டினரி ஆஃப் கலைஞர் கருணாநிதி, கருணாநிதினு எழுதியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும்னு எழுதியிருக்காங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் 1924, 2024 நூற்றாண்டு விழா அதை வெளியிடுவோம். அந்த ஆண்டை எழுதி வச்சிட்ருக்காங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். 100 ரூபாய்னு ருப்பி சிம்பிள் போட்டு 100 ரூபாய் நியூமரிக்கல் எண் வச்சிட்ருக்காங்க. இந்த நாணயம் ஹாஃப் சில்வர் தான். 50% 50% சில்வர், காப்பர் 40%, நிக்கல் 0.05% தான், ஜிங்க் 0.5 தான். அதாவது சில்வர், ஹாஃப் சில்வர் உள்ள நாணயம். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 35 கிராம் உள்ள வெயிட்டு. 200 அதனுடைய கீர்த்து வடிவங்கள் இருக்கும். டயா 44 இருக்கும். இந்த மாதிரி நாணயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் மின்ட்டில் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயமான விலையில் நீங்கள் வாங்கினதாக இருக்கலாம். எப்போவுமே கவர்மெண்ட் மின்ட்டில் வாங்கும்போது அது விலை ஒரு நியாயமாக இருக்கும். நம்ம ஈஸியாக ஒரு காயின் இல்லை 2 காயின் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் கார்டுக்கு ஒரு காயின் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது நாணய சேகரிப்பாளருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாணயம் ஒன்லி ஒன், அதாவது ஹைதராபாத் மின்ட்டில் மட்டும்தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அப்புறம் ப்ரூஃப் செட்டில் மட்டும்தான் வந்திருக்கு இந்த நாணயம். நிறைய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் செட்லேயும் வரும், யூஎன்சி செட்லேயும் வரும். ப்ரூஃப் செட் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ப்ரூஃப் செட் தான் விரும்புவாங்க. இந்த நாணயம் நீங்கள் ப்ரூஃபில் மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா அதில் தான் அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் செட்டில் வர்றதால இந்த காயினை ஓப்பன் பண்ணி கைப்படுறது இல்லை ஒரு காற்று படுற மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறதா வேண்டாம், தப்பு. ஏன்னா விலை அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம். நீங்கள் பிற்காலத்தில் ஒருத்தர் கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்னா இதனுடைய கண்டிஷன் நல்லா இருந்தால் நீங்கள் கொடுத்த விலையை விட ட்ரிபிள் மடங்கு கூட விலை கிடைக்கும். அதனால் இந்த ப்ரூஃப் செட்டு, இந்த யூஎன்சி செட் எது வாங்கினாலும் இந்த ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறது, கைப்படாமல் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் 2 பேக்கில் வந்திருக்கு. ஒன்று எம்டிஎஃப் பாக்ஸ் பாருங்கள். நான் வாங்கினது எம்டிஎஃப் பாக்ஸ் தான் வாங்கினேன். இது பாருங்கள், இப்படி அழகாக திறந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்க முடியும். நல்லாயிருக்கும். அந்த பாக்ஸே அழகாக இருக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதில் இந்த காயினை சென்டராக நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஏன்னா காயின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஒரு வாங்கின மாதிரியே இருக்கும். எப்போவும் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தா கூட அந்த காயின் பத்திரமா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதால நம்ம கைப்படாமல் இருந்ததுன்னா அப்படியே அழகாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பேக்கில் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா வித்தியாசம் தான். அது ஃபோல்டர் பேக்லேயே இருக்குது, இந்த எம்டிஎஃப் பாக்ஸ்லேயே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்குறது நமக்கு நல்லது. நம்ம ஒரு சேஃபாக இருக்கும் அந்த காயின், அவ்வளோதான். அதாவது இந்த மாதிரி நாணயங்கள் நீங்கள் வாங்குறது ஒரு கவர்மெண்ட் மின்ட்டில் இஷ்யூ பண்ணும்போது உடனே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பணம் மிச்சமாகும். இந்த காயினும் கரெக்ட் ஆன மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த் சரஸ்வதிகள் அவர் ஆரம்பித்த இயக்கம் தான் ஆரிய சமாஜ் இயக்கம். அந்த இயக்கம் ஆரம்பித்து 150 வருஷம் ஆனதை சிறப்பாக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. பாருங்க, 150 ஆரிய சமாஜ்னு ஹிந்தியில் எழுதியிருக்காங்க.
அதாவது 1875 2005, அதாவது 1875 தான் இந்த ஆரிய சமாஜம் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் 2025 150 வருஷம் ஆனது. ஆரிய சமாஜ் 150 இயர் செலிப்ரேஷன் போட்டு கமாமரேட்டிவ் காயின் போட்டிருக்காங்க. பாருங்கள் பாக்ஸ் என்ன அழகாக இருக்குது. நம்ம தேசிய வர்ணக்கொடி வந்து இங்கே அழகாக இந்த பார்லிமெண்ட்டு இது பண்ணியிருக்க டெக்கரேட் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. மின்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அங்கேருந்து வந்திருக்கு. எங்கே ஓப்பன் பண்ணலாம். ப்ரூஃப் காயின் இது. காயினை பாருங்கள். இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் 150 இயர் செலிப்ரேஷன் ஹிந்திலையும் போட்டிருக்காங்க. 150 ருபீஸ். மெட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் சில்வர். காப்பர் வந்து 60%, நிக்கல் 20, ஜிங்க் 20. என்னுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா சற்று அதான் வட்ட வடிவமாக இருக்கும். அவுட் சைட் டயாமீட்டர் வந்து 44. ஸ்டாண்டர்ட் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 கிராம். செரேஷன்ஸ் அதாவது சுற்றி இருக்க அந்த கோடுகள் வந்து 200ன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்துக்கங்க. காயின் எடுத்துடலாம். இது வந்து கவர்மெண்ட் மின்ட்டில் தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ வாங்கலாம், ரேட்டு குறையும். காயின் பாருங்கள் 150 போட்டிருக்கா. ஆரிய சமாஜ் 150 இயர் செலிப்ரேஷன். கீழே வந்து காயத்ரி மந்திரம் வந்து இங்கே அடிச்சிருக்காங்க காயத்ரி மந்திரத்தை. இந்திய தேசிய சின்னம் பாரத் இந்தியா 150 ருபீஸ் மதிப்புள்ளது. இது நான் டெனாமினேஷன் 200 கோடு. 200 கோடு. இது எடுத்து பார்க்கலாம். கண்ணாடி ஓப்பன் பண்ணால் ஆனால் கை படக்கூடாது. அதனால தான் யோசிக்கிறோம். இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா காயின் வாங்கின மாதிரி அழகாக இருக்கும். இதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூ பண்ணும்போது இருந்தது வந்து 1350 தான். கொஞ்சம் லேட்டாக நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது வேறு ரசீது வரும் வந்திருக்கு. அது செட் பார்த்தீங்கன்னா 1984 ரூபா. 1984 ரூபா. அது இப்போ என்னுடைய விலை மின்ட்டில் நான் புக் பண்ணி கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த February 7 தான் புக் பண்ணேன். சீக்கிரம் வந்துடுச்சு. தயானந்த் சரஸ்வதி அந்த நாணயமும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் தயானந்த் சரஸ்வதி. அவருடைய நாணயமும் 200 டினாமினேஷன் உள்ள நாணயமும் வெளியிட்டிருக்காங்க. அது புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு, இன்னும் வரல. ஆனால் இந்த நாணயம் வந்து உடனே கிடச்சிருச்சு. கல்கத்தா மின்ட்டு. வேணா நீங்களும் இந்த மாதிரி ப்ரூஃப் செட் கிடைக்கும் போது விலை குறைவாக இருக்கும் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல கலெக்ஷனாகவும் உங்களுக்கு இருக்கும். என்னுடைய ஹெரிட்டேஜ் பாருங்கள், என்னுடைய எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்கன்னு. கவர்மெண்ட் மின்ட்டு, அது மின்ட் மார்க் பாருங்கள் எப்படி இருக்குது. ப்ரூஃப் செட்டில் தான் வந்திருக்கு. இது கவர் போடலாம், இப்படியே வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே காயின் வந்து பத்திரமா இருக்கும். முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய இந்த 5 ரூபாய் நாணயம் 1917 பிறந்தார். 2017 அவருடைய 100ஆண்டு விழா. அது சிறப்பிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் இந்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்க. இந்த நாணயம் மும்பை மின்ட்டில் மட்டும்தான் அச்சிட்டாங்க. அது யூஎன்சி கண்டிஷனில், அதாவது யூஎன்சி செட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நாணயங்களை வெளியிட்டாங்க. மக்கள் புழக்கத்துக்கு வெளியிடலை. இந்த நாணயம் வந்து நிக்கல் பிராஸ். வெயிட்டு பார்த்திங்கன்னா 6 கிராம். இது வந்து ரீடர் எட்ஜ் உள்ள நாணயம். இதனுடைய மிரர் ஃபினிஷிங் பாருங்கள் அழகாக இருக்கும். ஏன்னா யூஎன்சி செட்டில் வந்த நாணயம் இது. இதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வெளியிடும் போது இருந்த மதிப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இப்போ நான் வாங்கின மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ என்னுடைய விலை இப்போ மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நினைவு நாணயங்கள் விலை குறைவாக இருக்கும். அதாவது மின்ட்டில் வந்து இஷ்யூ பண்ணும்போதே நம்ம வாங்கிட்டோம்னா ரொம்ப இதை விட இன்னும் குறைஞ்ச விலையில் நம்ம வாங்கலாம். நாம் வந்து கொஞ்சம் லேட்டாக பார்க்குறதால நானே லேட்டாக தான் வாங்கினேன். ஏன்னா 2019 வெளியிட்டாங்க. நான் இப்போ கொஞ்சம் கேப் விட்டாச்சு, 5 வருஷம் கழிச்சு தான் வாங்கியிருக்கேன். அதனால் இது விலை அதிகமாக இருக்குது. இந்த 5 ரூபாய் நாணயத்தின் விலை மட்டும் இப்போ இவ்வளோ அதிக விலையில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நாணயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்களும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு நல்ல கலெக்ஷனாக இருக்கும். பார்த்திங்கன்னா முதல்ல வெளியிடும் போது இந்த 5 ரூபாய் நாணயத்தை கூட சேர்த்து 100 ரூபாய் சில்வர் நாணயமும் சேர்த்து வெளியிட்டாங்க. அந்த நாணயம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 2 நாணயம் சேர்ந்து அப்போ இஷ்யூ பண்ணும்போது இருந்த ரேட்டு பார்த்திங்கன்னா 3055 அப்போ இருந்த ரேட்டு.
2 நாணயம் சேர்த்த விலையே 3000 ரூபா தான் வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 5 ரூபாய் ஒரு நாணயம் வாங்கணுன்னா நீங்கள் 5000 இல்லைன்னா 6000 ரூபா கொடுத்து தான் இந்த நாணயத்தை வாங்க முடியும். அந்த அளவுக்கு டிமாண்டில் இருக்குது இந்த காயின். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நீங்களும் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும். உங்கள் கலெக்ஷனுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நினைவு நாணயங்களை வந்து நாம் மின்ட்டில் அதை மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி நாணயங்களை விரும்பி சேகரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.